ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/12/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய ஈஸ்வரி இயக்கம். ஸோ எல்லோரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்கி அவங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கிடைக்க வைக்கிறீங்க. ஸோ இதுதான் இந்த ஈஸ்வர மிஷனுடைய வேலையே. கடவுளுடையவராக்கி கடவுளுடைய சொத்தை அவங்களுக்கு பெற்றுத்தருகிறோம். கேள்வி, ஆக்சுவலாக இந்த சீர்திருத்தவாதிகள், சோஷியல் ஒர்க்கர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க அதான் பண்ணுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த உரிமை இருக்குது அப்படின்ட்டு மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க உரிமையை பெற்று தருவாங்க. ஸோ அதே தான் நாம் பண்ணுறோம் ஆன்மீக ரீதியாக. அதனால தான் பாபா நம்மளை ஸ்பிரிச்சுவல் சோஷியல் ஒர்க்கர், ஆன்மீக சமூக சேவகர்கள் அப்படின்னு சொல்கிறார். கேள்வி, கர்மேந்திரியங்களுடைய சஞ்சலம் எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னா, எப்போ உங்களுடைய மனநிலை வெள்ளி யுகம், அதாவது திரேத்தா யுகம் வரைக்கும் போகுதோ, அந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்புதோ, அப்போ கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையிறது நின்றுடும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சஞ்சலம் அடையுதுன்னா இன்னும் திரேத்தா யுகத்தையே தொடலைன்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம திரும்பி போகிற பயணம், திரும்பி பரந்தாமத்துக்கு போகிறது, அது ஒரு அர்த்தம் கரெக்டு தான். இன்னொரு அர்த்தம் அப்படியே ரிவர்ஸில் போகிறது. இல்லை, எப்படி வந்தோமோ, சத்தியுகத்துக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸில் தூய்மை மட்டும் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். உடம்பு மாறல, ஆனால் தூய்மை ஆக 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 அப்படியே இதுக்கு முந்தைய ஜென்மம், அதுக்கு முந்தைய ஜென்மம், அதுக்கு முந்தைய ஜென்மம், இப்படியே தூய்மை ஆகிட்டே அப்படியே திரேத்தா யுகத்தை தொடரும். அப்புறம் இன்னும் தூய்மையாகி சத்தியுகத்தை தொடரும். அப்புறம் சத்தியுகத்துடைய உச்சம் தொட்டுட்டிங்கன்னா ஆரம்பத்திலே பிறவி எடுப்போம். ஸோ அதுதான் திரும்பி செல்லும் பயணம். எவ்வளோ பெரிய ஆழமான அர்த்தம் இருக்குது பாருங்க இது இந்த ஒரே லைனுக்கு. ஸோ அதனால் கர்மேந்திரியங்களை உங்கள் வசம் வச்சிருங்க, அது இஷ்டத்துக்கு போக விடாதீங்க. அதை தான் அதிகாரியாகி அதை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதிகாரி அடிமையாகக்கூடாது, ஆத்மா தான் அதிகாரி. ஆத்மா அழுக்காகிற மாதிரி எந்த காரியத்தையும் மறைவாக பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அழிவற்ற மருத்துவர் உங்களுக்கு என்ன பத்தியம் சொல்கிறாரோ அதன்படி நடந்துக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பத்தியம். விகார நோய் போகிறதுக்கு, ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு. பத்தியத்தை முறிச்சோன்னா யாருக்கு ரிஸ்க்கு? நமக்கு தான் ரிஸ்க்கு இல்லையா? போகி ஆக ஆக போகிக்கு ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். குறிப்பாக காமத்தில் எந்த அளவுக்கு விழுறாங்களோ ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயுளே முடிஞ்சிடுச்சு, புது ஜென்மம். இப்போவும் நீங்கள் காமத்தில் வந்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த உடலுடைய ஆயுளே முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப கவனம் இருக்கணும். ஸோ திடீர் மரண பயம்லாம் வருது அப்படின்னாங்கன்னா காமம் சார்ந்த ஏதோ ஒன்று எண்ணம் சொல் செயலால் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதை கட் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் பயமே இருக்காது. ஆத்ம உணர்வு வந்தால் பயமே இருக்காதுன்றார் இல்லையா? ஸோ அதனால் அழுக்காகிற மாதிரி எந்த காரியத்தையும் மறைச்சி பண்ணாதீங்க. ஸோ மறைச்சி பண்ணாலே அது காமம் தான் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது. கர்மேந்திரம் நீங்கள் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிறார். அதுக்குன்னு சொன்ன மாதிரி ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். பாடல், உங்கள் முகத்தை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் பயணிகளே இல்லையா? பயணியாக தான் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்போ ரிவர்ஸில் போனோன்னா, ரிவர்ஸில் போகிறேன்னா ஆத்மா தூய்மை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஸோ பிரஜாபிதா பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தை சார்ந்த அனைத்து ஆன்மீக குழந்தைங்களும் இதை தெரிஞ்சிருக்கிறாங்க. எதை? நமக்காகத்தான் பாபா புரிய வைக்கிறாருன்னு. இதுக்கு முன்னாடி நாம் சூத்திரர்களாக இருந்தோம், பிறகு தான் பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம். இந்த வர்ணங்களின் கணக்கை பாபா புரிய வைக்கிறார். எந்தெந்த வர்ணத்தில்
எவ்வளோ காலம் இருந்தோம், எத்தனை ஜென்மம் எடுத்தோம், அந்த நேரம் நம்மளுடைய குணம் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஆனால் உலகத்தினருக்கு அது தெரியாது. மகிமை மட்டும் இருக்குது இல்லையா? பிராமண குலம்தான் உயர்ந்த குலம்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அது ஜாதி பிராமணன் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது உண்மையில் பிராமண வர்ணத்தை குறிக்குது. அந்த பிராமண வர்ணத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. நீங்கள் தான் தேவதா வர்ணத்தினராக ஆக போகிறீங்க. ஆனால் அதை விட உயர்ந்த வர்ணம் பிராமண வர்ணம் தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பாபா சொல்கிறது சரிதானான்னு நீங்கள் சிந்தனை பண்ணுங்க, முடிவெடுங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ நான் சொல்கிறத கேளுங்க. பிறகு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேள்விப்பட்டீங்களோ அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா பல ஜென்மங்களாக நீங்கள் வேத சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. அதோட இப்போ ஞானக்கடல் பாபா சொல்கிறத ஒப்பிட்டு பாருங்கள், எது சரின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிராமண தர்மத்தையே மறந்துட்டாங்க முற்றிலுமாக. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விராட ரூப சித்திரம் தான் முற்றிலும் சரியான சித்திரம். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம புரிய வைக்கிறோம். மற்றபடி 10-15 கைகள் கொண்ட யாரும் கிடையாது. அதே மாதிரி தேவிகள் கையில் நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே தப்பு. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் படங்கள். ஸோ இந்த கண்ணுனால் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, யாருக்கும் அத்தனை கைகள்லாம் கிடையாதுன்னு. ஆனாலும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதேமாரி அத்தனை தெய்வங்களுடைய படத்தை உருவாக்குறாங்களே, அவங்களுடைய தொழிலும் தெரியாது. இப்போ குழந்தைங்க, நீங்கள் தான் உங்களுடைய ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஆத்மா எடுத்த 84 பிறவி பற்றியும் தெரிஞ்சுக்கிறீங்க. எப்படி பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ அதேமாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு புரிய வைங்க. அது உங்கள் வேலை. பாபா எல்லாருக்கிட்டேயும் போக மாட்டார், அவர் குழந்தைங்க கிட்ட தான் பேசுவார். இதுவே எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு இல்லையா? ஸோ இதோடைய நினைவு தான். அங்கே கூட பிராமண பூசாரி மட்டுமே கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அனுமதிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. பிராமணர்களாகிய நம்முடைய நினைவு அது. பாபாவுக்கு கண்டிப்பாக உதவியாளர்கள் தேவைதானே? ஸோ அதனால் உங்களுடையது ஈஸ்வரிய இயக்கம். நீங்கள் உங்களுடைய வேலையை எல்லாரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்கிறது தான். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுடைய எல்லையற்ற தந்தை. அவர்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி நமக்கு கிடைக்கிது. எப்படி லௌகீக தந்தையை நினைக்கிறீங்களோ அவரை விட அதிகமாக பரலௌகீக தந்தையை நினைக்கணும். லௌகீக தந்தையோ அல்ப காலத்துக்கு சுகம் கொடுக்கிறார், எல்லையற்ற தந்தையோ எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் இப்போ ஆத்மாக்களுக்கு கிடைக்கிது. நமக்கு 3 அப்பாக்கள் இருக்கிறாங்கன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று லௌகீக தந்தை, இந்த உடலை கொடுத்த தந்தை. அடுத்தது பரலௌகீக தந்தை, ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா. அடுத்தது அலௌகீக தந்தை பிரம்மா பாபா. பரலௌகீக தந்தை சிவபாபாவுக்கும் நமக்கும் இடையில் பாலமாக, இடைத்தரகராக இருக்கிறார். ஸோ அந்த அலௌகீக தந்தை மூலமாக தான் எல்லையற்ற தந்தை சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த தந்தையை பற்றி யாருக்குமே தெரியல, குறிப்பாக பிரம்மாவை பற்றி. பிரம்மாவுடைய சரித்திரம் பற்றி யாருக்குமே தெரியாது. அவருடைய தொழிலை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் தானே. ஸோ சிவனுடைய மகிமை பாடுறாங்க, கிருஷ்ணருடைய மகிமை பாடுறாங்க, ஆனால் பிரம்மாவுடைய மகிமை பாடுறாங்களா? கிடையாது. நிராகார தந்தை இந்த ஞான அமிர்தத்தை கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு வாய் வேணும் தானே. அந்த வாய் மூலமாக தானே இந்த ஞான அமிர்தத்தை கொடுக்க முடியும். பக்தி மார்க்கத்தில்
யாருமே தந்தையை உண்மையான முறையில் நினைவு செய்கிறது கிடையாது, செய்யவும் முடியாது, அவங்களுக்கு தெரியாது. ஸோ சிவபாபாவுடைய ரதம் இந்த பிரம்மா பாபான்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ரதத்தை அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, எப்படி முகம்மதுடைய குதிரையை அலங்கரிப்பாங்களாம். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளோ அழகாக மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. நீங்கள் எல்லாருடைய மகிமை பாடுறீங்க, புகழ் பாடுறீங்க. நீங்கள் இப்படி தேவதையாக இருந்தீங்க, 84 பிறவி எடுத்து தமோ பிரதானமாக ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? மற்றவங்களாம் இயேசுவோடைய மகிமை பாடுவாங்க, நபியோடைய மகிமை பாடுவாங்க, ஆனால் அவங்களுடைய மகிமை அவங்களுக்கு தெரியாது. அதை நாம் தான் சொல்கிறோம், நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, 84 பிறவி எடுத்து தமோ பிரதானம் ஆகிட்டீங்க, இப்போ மீண்டும் சதோ பிரதானம் ஆகிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இப்போ சதோ பிரதானம் ஆகிறதுக்கு தான் யோகா கண்டிப்பாக பண்ணணும். ஒன்றும் இல்லை, பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். ஆனால் புரிஞ்சிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குஷியின் அளவு அதிகரிச்சிடும். அதுவும் புரிய வைக்கிறவங்களுக்கோ இன்னும் குஷி அதிகமாகும். எல்லையற்ற தந்தையுடைய அறிமுகம் கொடுக்கறது சாதாரண விஷயமா இல்லையா? கடவுளை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். யாருக்குமே தெரியாத ரகசியம். இயேசுக்கு தெரியாது, நபிக்கு தெரியாது, லக்ஷ்மி நாராயணனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ரகசியத்தை நான் சொல்கிறேன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த போதை இருக்கணும், ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேங்க. அதனால தான் அந்த போதை இருக்க மாட்டேங்குது. ஸோ மனிதர்கள் அது எப்படி, நாம் எப்படி தேவதையாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லையற்ற தந்தையுடைய சரித்திரத்தை சொல்கிறீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மளை தேவதை ஆக்குனதுனால தான் அவருக்கு மகிமை அப்படின்னு. ஸோ பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே தூய்மையாகுங்க. பதித்த பாவனே வாங்கன்னு தானே என்ன கூப்பிட்டீங்க. கீதையில் கூட மன்மனாபவன்ற வார்த்தை இருக்குது தானே. ஆனால் அதை பற்றி உங்களை தவிர வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாது அதோடைய அர்த்தம் என்னன்ட்டு. ஸோ ஆத்மாவுடைய ஞானத்தையும் பாபா எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறார். ஏன்னா எந்த சாஸ்திரத்துலேயும் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ஆத்மா பிந்து பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது யதார்த்த ரீதியில் யாருடைய புத்தியிலும் கிடையாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. கலியுகத்துலேயும் அதர்மம் தான் இருக்குது, சத்தியுகத்தில் தான் எல்லாமே தர்மப்படி நடக்கும். அப்போ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறேன்னா கலியுகத்தை அழித்து சத்தியுகம் உருவாக போகுதுன்னு தானே அர்த்தம். அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ மனிதர்கள் பக்தியில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே கடவுளை சந்திக்கிற வழின்னு நினச்சிக்கிறாங்க. தவம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, புண்ணியம் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஆனால் அப்படி அடைய முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே புதுசாக வரவங்கக்கிட்ட ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண வைக்கிறோம். நீங்கள் இங்கே எதுக்காக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். பாருங்கள், இப்படியெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் உண்மை என்னன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு புரிய வைக்கணும். ஆத்மாவுடைய தந்தை யாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க கடவுளை சர்வவியாபின்னு சொல்கிறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. இல்லை, எல்லா இடத்துலையும் நிரம்பியவர் எப்படி உங்களுக்கு அப்பாவாக முடியும்? உங்களுக்கு என்ன உதவி அவர் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் இருந்தால்? அப்படி எல்லா இடத்துலேருந்து உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன் உலகம் இன்றைக்கி மோசமாக இருக்குது? இவ்வளோ கேள்விகள் இருக்குது. ஸோ எல்லாருடைய அப்பா யாருன்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ அவங்கவுங்க வீட்டில் போய் நீங்கள் இதை புரிய வைக்கலாம், உங்கள் வீட்டில் புரிய வைக்கலாம். ஸோ 1 அல்லது 2 படம் இருந்தால் போதும். ஏணிப்படி, இல்லாட்டினா திருமூர்த்தி, சிருஷ்டி மரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படங்கள். நம்முடைய தர்மம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
அப்படின்றத புரிய வைங்க. ஸோ இவங்க லட்சக்கணக்கான வருடம் முன்பே தேவதைகள் வசித்தாங்கன்னா அப்புறம் எப்போ சொர்க்கத்துக்கு போகிறது? அப்போ நம்ம மரத்தை வச்சு புரிய வைக்கலாம் எல்லா தர்மத்தினருக்கும். பாருங்கள், இப்போ கீழே வந்துட்டோம், இப்போ சொர்க்கம் வரப்போகுது, இப்போ விதையாகிய இறைவனை பிடிச்சா தண்டாகிய தேவதை தர்மத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ யார் லேட்டாக வராங்களோ அரை கல்பத்துக்கு பிறகு அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. மற்றபடி எல்லாருமே இப்போ சாந்தி தாமத்துக்கு போக முடியும், இல்லை கடவுள்கிட்ட போயிட முடியும். சொர்க்கத்துக்கு எல்லோரும் போக முடியாது. ஸோ மரத்தின் மூலமாக இதை நம்ம தெளிவாக புரிய வைக்கலாம். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பின்னாடி வராங்களோ இல்லையா, தேவதா தர்மத்தை தவிர எல்லாமே நரகத்தில் தான் தோன்றுது. அதனால் அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் கண்டிப்பாக பரந்தாமத்தில் போய் உட்காந்துக்கும், வராது சொர்க்கம் முடிகிற வரைக்கும். ஸோ இப்போ நம்முடைய புத்தியில் இந்த ஞானத்தின் முழு அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்குது ஸ்ட்ராங்காக. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடைய நாற்று நடப்படுது. பிறகு இந்த மரத்துடைய இலைகளை நீங்கள் தான் உருவாக்கணும். இலைகள் இல்லாமல் மரம் இருக்காது இல்லையா? அதனால் உங்களுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கிற முயற்சி பண்ணணும். ஏன்னா பாபாவுமே தனக்கு சமமாக குழந்தைங்களை மாற்றிட்டு இருக்கிறார். ஸோ மற்ற தர்மத்தினர் இந்த மாதிரி இலையை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வரும்போதே அந்த தர்மத்தில் தான் பிறப்பாங்க. அதுக்கு அவங்க எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாகவே தான் இறக்க போகிறாங்க, கிறிஸ்தவ தர்மத்திலே பிறக்க போகிறாங்க. ஆனால் நாம் தான் சூதரர்களாகி மீண்டும் பிராமணனாகி தேவதா தர்மத்திற்கு வருவதற்கு முயற்சி பண்ணுறோம். மற்றபடி அவங்க ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து வராங்க, அவங்க மதத்தின் ஸ்தாபனை அஸ்திவாரம் போடுறாங்க, பிறகு இலைகள் மேலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆனால் நாம் இங்கே கீழேயே இலைகளை உருவாக்கணும். ஸோ உண்மையிலே செம்ம சூப்பர் இது. கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தான் இந்த மரத்தின் விருத்திக்காக வளர்ச்சிக்காக இந்த கண்காட்சிகள்லாம் நடத்துகிறோம். இதன் மூலமாக தான் இலைகள் உருவாகுது. பிறகு மாயின் புயல் வரும்போது நிறைய இலைகள் உதிர்ந்து போயிடுது, வாடி போயிடுது. இதுக்கு தான் நிறைய தடையும் வரும் இல்லையா? இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இதில் யுத்தம் போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. மகாபாரத யுத்தம், ராமாயண யுத்தம்லாம் காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே கிடையாது. இங்கே நீங்கள் பாபாவை மட்டும் நினைக்கணும், அவ்வளோதான். நீங்களும் நினைக்கணும், மற்றவர்களுக்கும் நினைவை ஏற்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ மற்ற எல்லா படைப்புகளையும் விட்டுடுங்க அப்படின்னு நீங்கள் எல்லோருக்கும் சொல்கிறீங்க. படைப்பவரை பிடிங்க, படைப்பை விடுங்கன்ட்டு. இதை முஸ்லீம்களும் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க. படைப்பவரை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. படைப்புகள் கிட்டேருந்து ஒருபொழுதும் ஆஸ்தி அடைய முடியாது, அதனால தான் விட சொல்கிறார். இப்போ உன்னதமான படைப்பாக உங்களை படைக்க கடவுள் விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அவரை மட்டும் பிடிக்கணும். மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி. ஏன்னா படைப்பாக உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்க போகுது, படைப்பவர் தானே கொடுப்பார். இப்போ படைப்பவர் தந்தையை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும், வேறு யாருடைய நினைவுமே வரக்கூடாதுன்றார். பாபாவுடையவர் ஆகி ஞானத்துக்கு வந்த பிறகு ஒருவேளை ஏதாவது பாவக்காரியம் செஞ்சிட்டிங்கன்னா அதோடைய சுமை 100 மடங்கு தலை மேலே ஏறிடும்ன்ற. எவ்வளோ எச்சரிக்கை! ஏன்னா உங்களை தூய்மை ஆக்கிறதுக்கு தான் பாபா இருக்கிறாரு. அப்போ அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தூய்மை இழக்கிறீங்க, காமத்தில் விழுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அழுக்காகிடுவீங்கன்ற. எவ்வளோ பெரிய கொடுமை!
ஸோ அதனால் நஷ்டம் ஏற்படுற மாதிரி எந்த காரியமும் பண்ணாதீங்க. ஏன்னா பாபாவுக்கு நிந்தனை இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் கணவன் திருப்திப்படுத்துகிறோன்ட்டு நீங்கள் காமத்தில் விழுறீங்கன்னா, ஆமாம் இப்படி தான் பிரம்மகுமாரி எல்லாருமே இருப்பாங்கன்ட்டு போயிடுவார். உங்களை வச்சு ஒட்டுமொத்த பிரம்மகுமாரியும் ஜட்ஜ் பண்ணுவார். அப்போ அது அவமானம் தானே. அதுவாவது உங்களுக்கு ஒரு நம்முடைய குலத்தின் பேரை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். ஏன்னா அப்பாவுக்கே நிந்தனை ஏற்படுது. ஸோ அதனால் பாவக்காரியம் எரிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க, அதை இன்னும் அதிகரிச்சிக்கிற மாதிரி மேலும் பாவக்காரியம் பண்ணாதீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், பத்தியத்தை கடைப்பிடிக்கணும். பாபா சொல்கிற பத்தியத்தை கடைப்பிடிக்கணும். விகாரத்துலேருந்து முற்றிலும் விலகி இருக்கணும். எப்படி சித்த வைத்தியத்தில் மருந்து சாப்பிடும்போது பத்தியம் இருப்பாங்க இல்லையா, புளி உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அப்போ அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இவர் எவ்வளோ பெரிய மருத்துவர், ஆத்மாவுடைய மருத்துவர். இப்போ அவர் சொல்கிறத அப்படியே கேட்கணும் இல்லையா? கர்மேந்திரியங்களை உங்கள் வசப்படுத்தணும். ஒருவேளை அங்கே அந்த ஸ்தூல வியாதியில் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை மறைச்சி சாப்பிட்டா அந்த மருந்து வேலை செய்யாது. அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா விகாரத்தை தொடாதன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் ஏதோ ஒரு விகாரத்தில் விழுறீங்கன்னா பாபாவை நினைக்க முடியாது. நினைச்சாலும் அந்த போதை இருக்காது. ஸோ அதுக்கு தான் பற்றற்ற நிலை இருக்கணுன்றார். ஸோ இதெல்லாம் செய்யாதீங்கன்னு பாபா போதனை கொடுக்குறார். ஏன்னா சர்ஜன் இல்லையா பாபா. மனசில் நிறைய எண்ணங்கள் வருது பாபான்னு எழுதுகிறாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அது பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்களே, இப்போ தான் யுத்த மைதானத்துக்கு வந்திருக்கிறீங்க, அப்போ இப்போ தானே சண்டை நடக்கும். அதனால் அசுத்தமான கனவுகள் வரும், மனசில் எண்ணங்கள் வரும், நிறைய வரும். இதை பார்த்து பயந்துடாதீங்க. பயந்துடுறதுன்னா என்ன அர்த்தம்னா போய் விழுந்துடுறது. ஸோ அதுதான் இங்கே பயப்படுறதுன்றது. போய் விழுந்துடக்கூடாது இல்லையா? தைரியமாக நான் அதை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா சத்தியுகம் திரேதயுகத்திலெல்லாம் இந்த மாதிரி அசுத்தமான எண்ணங்கள்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் அப்போ சத்தியுகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அங்கேயே புத்தியினால் வாழணும். அப்போ தான் அந்த குணம் வரும். ஸோ மனதினால் நீங்கள் கற்பனை பண்ணணும், சத்தியுகத்தில் நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பேன், என்னை சுற்றி இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க. அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்க தான் அந்த சமஸ்காரம் நமக்கு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி சத்தியுகத்துக்கு நெருக்கத்தில் போயிட்டே இருக்கிறீங்களோ, அல்லது வெள்ளியுகம் வரைக்குமாவது வந்துடுறீங்களோ, அப்போ கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடைகிறது நின்றுடோன்றார் இல்லை. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்போ கர்மேந்திரியம் உங்கள் வசம் ஆகிடும். சத்தியுகம் திரேதயுகத்தில் உங்கள் வசத்தில் தானே இருந்தது கர்மேந்திரியம். அது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால தான் அந்த கீதாசாரம் வந்து அந்த ரதத்தில் 5 குதிரையை கிருஷ்ணன் பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். 5 புலன்களை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஞானம் அது. ஸோ திரேத்தாயுகத்துடைய மனநிலையை நீங்கள் எப்போ அடையிறீங்களோ அப்போவே கர்மேந்திரியம் உங்கள் வசமாயிடும். பிறகு சத்தியுக இன்னும் முயற்சி பண்ணி சத்தியுக மனநிலைக்கு வரும் பொழுது சதோ பிரதானமாகிடும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகிடும். கர்மேந்திரியங்கள் முழுசாக வசமாயிடும். ஏன்னா கர்மேந்திரியங்கள் உங்கள் வசத்தில் இருந்தது தானே, புது விஷயம் கிடையாது. இதுக்காக தான் நடக்கும்னு பாபா சொல்கிறது இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறீங்கன்றதுக்காக இதை விட்டுட்டு ஐயோ நான் இப்போ கஷ்டப்படுறேன், அப்போ இதுக்கு முன்னாடியும் கஷ்டப்பட்டுருப்பேன், இனிமேல்ட்டும் படுவேனான்ட்டு நான் பாபா எதுக்கு சொல்கிறாரோ அதுக்கு பயன்படுத்தாமல் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ கர்மேந்திரியங்களை வசப்படுத்துறது ஒன்றும் நமக்கு புது விஷயமே கிடையாது. கல்பமாக பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி கர்மேந்திரியங்களுக்கு வசமாக இருக்கிறீங்க. நாளைக்கு முயற்சி செஞ்சு கர்மேந்திரியங்களை உங்கள் வசமாக்கிடுவீங்க. இப்போ கர்மேந்திரியங்களின் வசமாக இருக்கிறீங்க, நாளைக்கு கர்மேந்திரியங்கள் உங்கள் வசமாகிடும். 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்கி வந்தீங்க. இப்போ மீண்டும் திரும்பி போகணும். அந்த 84 பிறவிக்கு முன்னாடி எவ்வளோ பரிசுத்த நிலையில் இருந்தீங்களோ அந்த நிலையை அடையணும். எல்லோருமே சதோபிரதான நிலைக்கு போகணும்.
நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு தினம் தினம் உங்களை நீங்களே செக் பண்ணணும். அதுக்கு தான் பாபா சார்ட் வைக்க சொல்கிறார். அதேமாதிரி பாபாவை நினைவு செஞ்சு வெள்ளியுகம் வரைக்கும், அதாவது திரேதாயுகம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டிங்கனாலே கர்மேந்திரங்கள் உங்கள் வசமாயிடும். பிறகு புயலே வர்றதே உங்களுக்கு தெரியாது. இப்போ புயலே வர்றது இல்லையே அப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா கர்மேந்திரங்கள் உங்கள் வசமாயிடுச்சு, அதனால் எதுக்குமே நீங்கள் அசையலை. ஸோ அந்த மாதிரி நிலையும் வரும். அந்த நிலை வரும்னு முன்னாடியே சொல்கிறார். ஸோ அதில் நிச்சய புத்தியோடு நம்ம பயணிக்கணும். பிறகு தங்க யுகத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த புயல் அந்த பக்கமே நம்ம போகாமல் நம்மளை பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த காமம் போன்ற விஷயங்கள் இப்போ இன்டர்நெட்லாம் பயங்கரமாக இருக்கு இல்லையா, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு கூடவே பாபாவையும் நினைக்கணும். அப்போ தான் வலிமை பெற முடியும். இல்லாட்டினா மாத்திரையும் சாப்பிட்டுட்டு பத்தியமும் கடைப்பிடிக்காத மாதிரி ஆகிடும், மாத்திரை வேலை செய்யாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் மெயினாக இன்றைக்கி பாபா சொல்கிறார். ஸோ அப்போ பாபாவையும் நினைவு பண்ணிவிட்டு காமத்திலையும் இருந்தீங்கன்னா அந்த நினைவில் எந்த பலனுமே இருக்காது. ஸோ அப்படி முயற்சி செஞ்சு தூய்மையாகிறதன் மூலமாக குஷியின் அளவும் அதிகரிக்கும்ன்றார் இல்லையா. அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். சத்யுகத்தில் அந்த ஆனந்தம் இப்போவே உங்களால் அனுபவம் பண்ண முடியும். அதனால தான் பாபா சொல்கிற சத்யுகத்தை விட இது உயர்ந்த யுகம். அப்படின்னா அங்கே இருக்கிற ஆனந்தத்தை விட இங்கே அதிக ஆனந்தம் நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் எப்படி 84 பிறவி எடுக்கிறீங்க அப்படின்னு யார் வந்தாலும் நீங்கள் புரிய வைக்கணும். யார் 84 பிறவி எடுத்துருக்கிறாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க இல்லை. நம்ம புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். யார் புரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இவங்க சொர்க்கத்துக்கு வந்தவங்க ஆரம்பத்தில் இருந்தே அப்படின்ட்டு. இப்போ பாபாவை நினைவு செஞ்சு நாம் எஜமானர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 84 பிறவிகளை பற்றியே புரிஞ்சிக்கலை அப்படின்னா நாம் புரிஞ்சிக்கலாம், அவங்க ராஜ்யத்துக்கு எஜமானர்களாக இருந்திருக்க மாட்டாங்க, மேபி பிரஜைகளாக இருக்கலாம், அப்படி புரிஞ்சிக்கலாம். நாம் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறோம், நல்ல விஷயங்களை சொல்கிறோம். நீங்கள் கீழே விழுந்து கிடக்கிறீங்க. யார் 84 பிறவி எடுத்துருக்கிறாங்களோ அவங்க உடனே முயற்சி செய்வாங்க, அவங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஞானத்தை கொடுக்கறதே உண்மையிலே தைரியம் கொடுக்கறது. நீங்கள் வந்தீங்க, உங்களால் வர முடியுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக முடியும், ஏன்னா ஏற்கனவே பண்ணது தான். ஆனால் அப்படி நாங்கள் சொல்லி மறுபடியும் விழறீங்க. ஸோ இந்த தைரியம் கொடுக்கறது தான் அங்கே பக்தி மார்க்கத்தில் கீதை சொல்லும்போது அர்ஜுனன் பயந்துட்டு ஐயோ நான் சண்டை போட தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம். மீண்டும் விகாரத்தில் விழறாரு அப்படின்னு அர்த்தம். அதான் இங்கே சொல்கிறார், நாங்கள் தைரியம் கொடுக்குறோம், நல்ல விஷயத்த சொல்கிறோம், ஆனாலும் நீங்கள் விகாரத்திலே விழுந்து கிடக்கிறீங்க. ஸோ 84 பிறவி எடுத்தவங்கன்னா டக்குன்னு ஞாபகம் அந்த தைரியம் வந்துடும். நீங்கள் சாந்தி தாமத்தில் தூய்மையாக இருந்தீங்க தானே, இப்போ மறுபடியும் சாந்தி தாமம் சுகதாமம் போகிறதுக்கான வழியை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. சாந்தி தாமம் சுகதாமம் போகிறதுக்கான வழியை பாபா சொல்கிறார். தூய்மையாக தானே இருந்தீங்க, அங்கே மீண்டும் அந்த தூய்மையான உலகத்துக்கு போகணும். அதுக்கான வழி என்ன? தூய்மையாகணும். எப்படி ஆகிறது? தூய்மையான என் ஒருவனை நினைவு செய்யுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ வேறு யாருமே இப்படி வழி சொல்ல முடியாது. சாந்தி தாமத்துக்கும் தூய்மையான ஆத்மா தான் போக முடியும். சொர்க்கத்துக்கு மட்டும் இல்லை, பரந்தாமத்துக்கே தூய்மையான தான் போக முடியும். ஸோ எந்த அளவுக்கு பாபா நினைவில் இருந்து ஆத்மாவில் இருக்கிற கரையை நீக்கிக்கிட்டே இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதற்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்ற இல்லை. பாபா நினைக்க உயர்ந்த பதவி நமக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி முயற்சி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். மெயினாக நாம் எப்படி முயற்சி பண்ணுறோன்றதை பார்க்கணும், சார்ட் வைக்கணும். பாபா கூட நல்லாவே உதவி செய்கிறார் இல்லையா. நமக்கு வர டெஸ்ட் பேப்பரெல்லாம் ஆக்சுவலாக உதவி தான். இந்த பிரம்மா பாபா மிக பழைய பக்தர், முதல் பக்தர், முதல்ல பக்தியை தொடங்கினவர். ஒவ்வொருத்தருடைய நாடியையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா.
தகுதி வாய்ந்தவர்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க. எல்லையற்ற தந்தையாக இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாம் அடையணும். ஏற்கனவே நாம் அடைஞ்சு இருக்கிறோம், இப்போ அதை இழந்துட்டோம், மீண்டும் அடையிறோம். இது நிச்சயிக்கப்பட்டது, ஏன்னா நடந்ததே மீண்டும் நடக்கும். ஸோ நம்மளுடைய லட்சியம் இப்போ எதிரில் இருக்குது. இழந்த அத்தனையும் அடைவது, மகாலட்சுமியை மணப்பது அல்லது மகாலட்சுமியாக மாறுறது, இதுதான் நம்மளுடைய லட்சியம். பாபா எப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணாரோ அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானராக இருந்தீங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்கி வந்துட்டீங்க. இப்போ இதுக்கு மேலே இறங்க முடியாது, ஏன்னா இதுதான் கடைசி பிறவி. கண்டிப்பாக சரித்திரம் திரும்ப நடக்கும் தானே. முழுசாக 84 பிறவி கணக்கை நீங்கள் சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவதை மரக்கன்றின் இலைகளாக ஆகிட்டே இருப்பாங்க. நீங்களும் பலரை உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்க இல்லையா? மாயையின் ஜெயிலிருந்து விடுவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை? எல்லாம் மாயாவோடைய ஜெயிலில் இருக்கிறாங்க, அதிலேருந்து விடுவிக்கத்தான் நாங்கள் வரோம். ஸோ அங்கே கிருஷ்ணர் கூட ஜெயிலில் இருந்து பிறக்கும்போதே ஜெயில் கதவு திறக்குது அப்படின்னா நான் ஜெயிலிருந்து விடுவிக்கப்படுறார். எல்லோரையுமே அதே மாதிரி கிருஷ்ணர் 16,108 பெண்களை விடுவிப்பார் ஜெயிலிருந்து, பக்தி மார்க்கத்தின் கதைப்படி நரகாசுரனுடைய ஜெயிலிருந்து. ஸோ ராவணன்கிட்ட இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு தந்தை சொல்கிறார். தந்தையோ ஞான கடலாக இருக்கிறார். நீங்கள் கூட அவர்கிட்ட ஞானத்தை அடைந்து மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகுறீங்க. ஞானம் தனி, பக்தி தனி, ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. பாரதத்துடைய பழமையான ராஜயோகத்தை தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார், எந்த மனுஷனாலும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை எப்படி நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது? ஏன்னா இங்கே கண்டிப்பாக அசுரர்களுடைய தடை நிறைய ஏற்படும். குப்பை போடுவாங்க இல்லையா? ஸோ குப்பை போடுவாங்க அப்படிங்கிறது ஸ்தூலமாகவும் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நிந்தனை செய்கிறது இல்லையா? நம்ம யக்கியத்துக்கு எதிராக எவ்வளோ நிந்தனை நடந்துச்சு. ஆனால் எப்படியெல்லாம், அதாவது இதை பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எப்படி தடையை உருவாக்குறாங்கன்றதை இப்போ நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். எதுவும் புதுசு கிடையாது. ஸோ இதை நினைவு தான் ராமாயணத்தில் யக்யம் வளர்க்கும்போது அசுரர்கள் மேலேருந்து சாணி, எலும்பு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த போடுவாங்க. எதுவும் புதுசு கிடையாது. ஏன்னா முந்தைய கல்பத்தில் இப்படியெல்லாம் நடந்துச்சு. உங்கள் புத்தியில் இந்த முழு சக்கரமும் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. பாபா நமக்கு சிருஷ்டியுடைய முதல் இடை கடைசியுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். கலங்கரை விளக்கு அப்படிங்கிற பட்டத்தை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார், லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ்ன்ட்டு. ஸோ ஒரு கண்ணில் முக்தி தாமமும் இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமமும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதே தான் சிந்தனையில் இருக்கணும். பரந்தாமம் போகணும், சொர்க்கம் போகணும், பரந்தாமம் போகணும். ஸோ மனக்கண்ணால் அதே தான் பார்த்துட்டு இருக்கணும். அதனால தான் பாபா அங்கே நினைக்க சொல்கிறார். நீங்கள் சாந்தி தாமம் போயிட்டு பிறகு சுகதாமம், அதாவது சொர்க்கத்துக்கு வரணும். சாந்தி தாமன்றது பரந்தாமம். இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகமோ துக்கதாமம், துக்கம் நிரம்பிய இடம். தாமம்னா இடம். ஸோ இந்த கண்ணுனால் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா அது அழிய போகுது. அதை நீங்கள் மைண்டில் பதிய வச்சா தான் அழியும் போது உங்களுக்கு வலிக்கும். அதனால் மறந்துடுங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா மட்டும்தான் தெரியணும். அதை பார்க்குற பயிற்சி பண்ணணும். ஸோ அதோடைய நினைவு தான் அர்ஜுனனுக்கு எனக்கு அந்த புறாவுடைய கண்ணின் அந்த சின்ன புள்ளி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் மறக்க சொல்கிறார், உங்கள் உடம்பு உட்பட. நீங்கள் போக போகிற உங்களுடைய வீடாகிய சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க.
அங்கேருந்து போக போகிற பரந்த சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் கலப்படமற்ற யோகா, கலப்படமற்ற நினைவு. ஸோ ஞானம் கூட அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்கணும். இல்லை, பாபா சொல்கிறது தான் ஞானம், வேறு யார் சொல்கிறதும் ஞானம் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, பாபா குழந்தைகளே ஞான சிந்தனைன்ற பேரில் தப்பாக நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த முரளியில் சொன்னாங்கன்னு நீங்கள் கேட்கணும். முரளியை காட்டுங்கன்னு சொல்லணும். இல்லையா? முரளியில் இல்லாத வரைக்கும் நம்ம எதையும் ஏற்றுக்கூடாது. அதனால தான் அந்த ஒருத்தர்கிட்ட மட்டுமே கேட்கணுன்றார். இதுதான் கலப்படமற்ற ஞானம். ஒரே ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்க. எனக்கு அந்த ஒருத்தரை தவிர வேறு யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நினைவு பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் பேசுவோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னா உடனே அவங்களுக்கு கால் போட்டு பேசுவோம். இந்த மாதிரி எப்போ நீங்கள் பாபா கிட்ட மட்டுமே பேசுகிறீங்களோ அப்போ தான் அவர் ஒருத்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அதை தான் பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு. ஸோ அப்போ நீங்கள் பாபா கூட பேச தான் அது வரும். ஸோ அப்போ அவர் கூட பேசும்போது உங்கள் குணம் அவரை மாதிரி மாறும். மனிதர்களோட பேசும்போது உங்கள் குணமாகவே இருக்கும், அல்லது அவங்களுடைய குணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ பாபா சொல்கிறாரு, எதுவரை உங்களை ஆத்மான்னு நிச்சயம் செய்யலையோ அது வரைக்கும் அந்த ஒரே ஒருத்தருடைய நினைவு வரவே வராதுன்ற. இல்லையா? வெறும் ஒளிப்புள்ளியாகவே உங்களை உணர்றீங்க, பரந்தாமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்துச்சுன்னா அவருடைய நினைவு வரும். அப்போ மற்றவங்க நினைவு வருதுனால நீங்கள் ஆத்மானே இன்னும் நிச்சயம் ஆகலைன்னு அர்த்தம். நான் ஒரே ஒரு பாபாவுடையவனாக மட்டும்தான் இருப்பேன்னு ஆத்மா சொல்லுது. நான் அந்த பாபா கிட்ட போகணும். இந்த சரீரமோ பழையது, இத்து போனது, பழைய ட்ரெஸ்ஸு இது. இதை நாம் இப்போ விடணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்கணும். உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். இல்லை, இந்த உடம்பு உட்பட எதன் மீதும் பற்று கிடையாது. எல்லாத்துலேருந்தும் புத்தியை நீக்கிறோம். ஏன்னா எல்லாமே இத்து போனது, பழசு, அழிய போகுது. அப்போ அதை தெரிஞ்சிடுச்சுன்னா ஆல்ரெடி அதுலேருந்து புத்தியை நீக்கிறது தானே புத்திசாலித்தனம். அடயோகிகள், எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் காட்டுக்கு போயிடுறாங்க குடும்பத்தை விட்டுட்டு. ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். ஸோ பாபா நினைவில் இருந்தே சரீரத்தை உங்களால் விட முடியும். ஆனால் அவங்களுக்கு கடவுளை பற்றியே தெரியாது. காட்டுக்கு போனால் மட்டும் எப்படி கடவுளை நினைப்பாங்க? அப்போ கடவுளை நினைக்காத வரைக்கும் எதையுமே அவங்களால மறக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் ஆத்மான்னு உணர்ந்து சதா பாபாவை நினைவு செய்யுங்க. எங்கே இருந்தாலும் நினைவில் இருந்து ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியுன்றார். பாபாவே நினச்சிட்டு ஸ்வதர்ஷன சக்கரதாரியாகவும் இருக்கணும். அது உங்களுடைய 84 பிறவியை நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ உயர்ந்த பதவியை அடைவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தனிப்பட்ட முயற்சி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. இல்லை, முயற்சி நாம் பண்ணணும். பாபா ஒரு தடவை சொல்கிறாருன்னா அதை நாம் தான் முயற்சி பண்ணணும். வீட்டில் இருந்தாலும் நினைவு யாத்திரையிலே இருக்கணும். கடைசி ரிசல்ட் எப்போ வேணாலும் வெளியிடும். கொஞ்ச நேரம்தான் இருக்குதுன்னு அப்போ சொல்கிறார். இப்போ எப்போ முடியும்னே தெரியாது. அச்சானக்குன்னு சொல்லிட்டு தான் போனார். திடீர்னு முடியுன்றார். பிறகு புது உலகமும் தயாராக இருக்கணும் இல்லையா? இப்போ கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட்டிங்கன்னா பிறகு சூக்ஷ்மவதனத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ தெரியுதா பாபா எதுக்கு அவ்யக்தமாகுங்க, அவ்யக்தமானார், உங்களையும் அங்கே வந்து சந்திங்கன்னு சொல்கிறது? அங்கேயே இருந்து பழக்கப்பட்டு இந்த உலகத்தின் எதன் மீதும் உங்களுக்கு ஈர்ப்பு இல்லைன்னா மட்டும்தான் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அங்கே போவோம், இல்லாட்டினா இங்கேயே பிறந்துடும். ஸோ அதை இங்கே தெளிவாகவே சொல்கிறார் பாருங்கள்.
கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட்டால் அப்படின்னா இங்கே இருக்கிற எதுவுமே உங்களை பிடிச்சி இழுக்கலை, நீங்கள் செய்கிற காரியம் உட்பட எல்லாத்துலேருந்தும் விலகியே. ஏன்னா இப்போ அவ்யக்தேஷரா வரதானம் எல்லாமே தொடர்ந்து இதை பற்றியே தான் வருது. அப்படி கர்மாதித்த நிலை அடைஞ்சி சரீரத்தை விட்டீங்கன்னா சூக்ஷ்மவாதனத்தில் இருப்பீங்க. ஏன்னா சொர்க்கம் இன்னும் வரல இல்லையா, அதனால் அங்கேருந்து சேவை பண்ணுவீங்க. ஸோ சூக்ஷ்மவாதனத்திலேருந்து பிறகு பிறவி எடுப்பீங்க. ஸோ இன்னும் போக போக உங்களுக்கு எல்லாமே சாட்சாத்காரம் ஏற்படும். நல்லது. ஸோ நம்முடைய லட்சியம் இப்போ சொர்க்கத்துக்கு போகிறது கூட கிடையாது, மேலே போகிறது தான். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறது நீங்கள் இறந்து அங்கே பிறகு போகிறீங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மேலே போய் எந்த நினைவும் இல்லாமல் இருக்கணும், கீழே இருக்கிற எந்த நினைவும் இல்லாமல் இருக்கணும், அதில் தான் இருக்குது டேலண்ட். ஸோ அப்போ இங்கேயே அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான பாயிண்ட்டு, முரளியும் பவர்ஃபுல், குறிப்பாக கடைசியில் ரொம்ப முக்கியமான ரகசியத்தை பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ கடைசியில் போக போக சாட்சாத்காரமும் ஏற்படும். நாம் இதை முயற்சி பண்ண தான் அந்த சாட்சாத்காரம் எல்லாமே கிடைக்கும் கடைசியில். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ ஒரு பாபா சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அந்த ஒருவருடைய நினைவில் மட்டும்தான் இருக்கணும், கலப்படமற்ற நினைவு, வேறு எந்த நினைவும் இல்லாமல் அவரை நினைக்கணும். ஸோ இந்த சரீரத்தை பார்த்துக்கணும், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. பாபா என்ன பத்தியம் கொடுக்குறாரோ அது முழுசாக கடைப்பிடிக்கணும். பாபா பேர் கெட்டு போகிற மாதிரி, பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுற மாதிரி, பாவ கணக்கு உருவாகிற மாதிரி எந்த காரியமும் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ நஷ்டம் ஏற்படுத்திக்கக்கூடாது. வரதானம் 3 சேவைகளின் சமநிலை மூலம், அதாவது எண்ணம் சொல் செயல் 3 மூலமாக செய்யப்படுற சேவை சமநிலையாக இருக்கிறதன் மூலமாக அனைத்து குணங்களின் அனுபவம் செய்யக்கூடிய குணமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க எண்ணம் சொல் மற்றும் செயல் இதன் மூலமாக, அதாவது ஒவ்வொரு செயலின் மூலமாகவும், ஒவ்வொரு எண்ணம் மூலமாகவும், ஒவ்வொரு சொல்லின் மூலமாகவும், ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் செய்கிற சேவையில் தீவிரமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி மூர்த்தி. ஏன்னா மார்க் இந்த 3 சேவைக்கும் ஒரே மாதிரி தான்றார். ஸோ ஒரு நாளில் இந்த 3 சேவையும் சமநிலையில் இருந்துச்சுன்னா, அதாவது வாய் வழியாக இதை பேசும் பொழுதே, இந்த ஞானத்தை சொல்லும் பொழுதே உங்களுடைய எண்ணத்திலும் அந்த சுபபாவனை இருக்கணும். உங்களுடைய நடத்தையும் இந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தெய்வீகமாக இருக்கணும். ஸோ இப்படி சமநிலை இருந்துச்சுன்னா மதிப்போடு பாஸ் ஆவீங்க, குணமூர்த்தியாகவும் ஆகிடுவீங்க. ஏன்னா பாபாவை என் குணத்தின் மூலமாகவும் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற கவனம் இருந்தாலே தானாகவே பாபாவுடைய குணமே உங்களுடைய குணமாக மாறிடும். அப்புறம் இயேசு மாதிரி என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மூலமாக எல்லா விதமான தெய்வீக குணங்களின் அலங்காரம் தெளிவாக தெரியுன்றார். ஸோ இதோடைய நினைவு தான் இந்து தெய்வங்களுக்கு ஸ்தூலமாக தங்க நகை அலங்காரம் பண்ணுறது. ஆனால் உண்மையில் அது எதோடைய அடையாளம்? தெய்வீக குணங்களின் அலங்காரத்தின் அடையாளம். அது தெளிவாக தென்படும் அவங்க மூலமாக. ஸோ ஒருவருக்கொருவர் பாபாவுடைய குணங்களுடைய மற்றும் தான் தாரணை செஞ்ச குணங்களுடைய சகயோகம் கொடுக்கறது தான் குணமூர்த்தி ஆகிறது இல்லை. அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்த அந்த குணத்தை பார்க்குறவங்களுக்கு நம்மளும் இதே மாதிரி குணமுடையவர் ஆகணுன்ற எண்ணம் வரும். அப்போ உங்கள் குணத்தை அவங்க தாரணை பண்ணுறாங்க, அதை தான் நம்ம சகயோகம் கொடுக்கறது. அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் குணமூர்த்தி. குணதானம் செய்கிறவங்க தான் குணமூர்த்தின்றார். ஏன்னா எல்லாத்தையும் விட மிகப்பெரிய தானம் குணதானம் இல்லை. அவங்கள பார்த்தாலே அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு தோணணும் இல்லை. சொர்க்கத்தின் தேவதையே இந்த பூமிக்கு வந்த மாதிரி, சத்யுகத்தின் ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் வார்த்தையும் எண்ணமும். ஸோ அதுதான் மிகப்பெரிய தானம்ன்றார், குணத்தை தானமாக கொடுக்கிறது. ஏன்னா அதை நேரில் பார்க்கும்போது டக்குன்னு நம்ம பண்ணணும்னு தோணும். படித்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறத விட நேரிலே பார்க்கும்போது அது தோணும். ஸ்லோகன், நம்பிக்கைன்ற அஸ்திவாரம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா
தானாகவே உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அனுபவம் ஏற்படும்ன்றார் இல்லையா. நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், சுயம் பகவானே என்னை ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால் தானாகவே இந்த வாழ்க்கை அவ்வளோ உயர்ந்த வாழ்க்கையாக தான் நமக்கு அனுபவமாகும். அவ்யக்த இஷாரா, கர்மாதித்த நிலை மற்றும் சம்பனம் ஆகிறதுக்கான பயிற்சியும். ஸோ நமக்கு வர உடல் வியாதியாக இருக்கட்டும், சமஸ்கார மோதலாக இருக்கட்டும், இது எல்லாமே பழைய கர்மங்களின் கணக்கு வழக்கினால தான் வருது. ஸோ அதனால் கர்மாதீத்த நிலை அடைந்தவர்கள் இந்த கர்ம வினை பயனுக்கு வசமாக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது கர்ம கணக்குனால் வருதுன்ட்டு. ஸோ அதில் வசமாகிறதுனா அதுக்கு அடிமையாகிறதுன்னு அர்த்தம் இல்லையா. நோய் வந்தால் வலிக்கும், சமஸ்காரம் மோதல் வந்தால் இவங்களும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வசமாகிறது. அப்படி வசமாகாமல் எஜமானனாகி ஆத்மா சொல்கிறத தான் மனம் புத்தி கேட்கணும். அப்படி எஜமானனாகி மனதை தன் கட்டுப்பாட்டில் அமைதியாக வச்சு கணக்கு முடிச்சிடுவாங்க. நோய் பாட்டுக்கு போயிடும், ஆனால் இவங்களுக்கு அது அனுபவம் ஆகாது. ஏன்னா உங்களுடைய கவனம் பரந்தாமத்திலையும் போக போகிற சொர்க்கத்திலையும் இருக்கும். ஸோ அப்படி கர்மயோகியாகி கர்ம வினை பயணம் முடிக்கிறதுக்கு பேர் தான் கர்மாதீத்த நிலை. ஸோ இந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் முரளி, நிறைய ரகசியம் இந்த முரளியில் பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ பல தடவை படிங்க, முக்கியமான பாயிண்ட்டை நோட்ஸ் எடுங்க, அதை திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்வரூபத்தில் கொண்டுட்டு வாங்க. ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.